என் குடும்பத்து மேலே கை வைக்கிறா வாடா வழியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். கங்காக்கு வந்துட்டு பொன் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு விஜய். அவங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டு இங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கூடவே நிவினும் போறாரு. அப்போ போலீஸ் கிட்ட ராகவோட நம்பரை கொடுத்து ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸும் ட்ராக் பண்ணி பார்த்துட்டு அம்பத்தூர் அந்த சர்க்கிள்ல தான் காட்டுது அவங்களோட சிக்னல் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு நிவின் கிட்ட. அம்பத்தூர்ல ஒரு பில்டிங் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொன்னாரு. ஸோ அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த அட்ரஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சு போனோன்னே வாட்ச்மேன் வந்துட்டு, நீங்க யாரு, நீங்க பாட்டுக்கு இங்க வந்துட்டு இருக்கீங்க, இங்க இங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நாங்க ராகவ பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற அடியாள்லாம் வந்து பிரச்சனை பண்றாங்க. நீங்க யாரு, எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒழுங்கா போயிருங்க அப்படின்ட்டு விஜய் எல்லாம் மிரட்டுறாங்க. ஆனா விஜய் என்ன பண்ணிடுறாரு, அவங்களெல்லாம் அடிச்சு மரியாதையா ராகவ எங்கன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அவர் இப்பதான் போனாரு, கார் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எங்க போனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எங்ககிட்ட சொல்லிட்டுலாம் போக மாட்டாங்க, எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப நிவின் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போலீஸ் கிட்ட சொல்றாங்க, இப்படி அவன் இங்க இருந்து போயிட்டான், ஸோ அவன் நம்பரை ட்ராக் பண்ணுங்க, அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது பிளஸ் நாங்க வர்றது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வீட்ல இருந்து வரும்போது அந்த ராகவோட அடியாட்கள் கிட்ட வந்து அவன் எந்த கார்ல போயிருக்கான், கார் நம்பர் இதெல்லாம் விசாரிச்சுட்டு வந்தாங்க. ஸோ போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த வண்டி எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது மட்டும் இல்லாம போலீஸ் திருப்பி ஃபோன் பண்ணிட்டு சொல்றாங்க, ராகவோட நம்பர் வந்து இந்த ஏரியால டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே லைன்ல தானே நாங்களும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் போயிட்டு இருக்காங்க அதே லைன்ல தான். கரெக்டா அவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு கிரே கலர் வண்டி போகுது. அவன் வண்டி கிரே கலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரையும் பார்க்குறாங்க. அப்ப அந்த நம்பரையும் பார்க்குறாங்க. இந்த நம்பர் தான். ஸோ அந்த வண்டியில தான் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் ஒரு ஒரு இடத்துல கார்னர் பண்ணி புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு ரோட்லயே ராகவ போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு என் குடும்பத்தையே வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீ, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அடிக்கிறாரு. ஆனா தப்பிச்சு போறதுக்கு பார்க்குறாரு ராகவ். ஆனா விடல. 2 பேரும் சேர்ந்து நிவினும் சேர்ந்து புடிச்சு அடிச்சு அப்புறம் போலீஸ் கிட்ட புடிச்சு குடுத்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த விஷயம் தெரிஞ்சு பசுபதி வந்து என்ன செய்ய போறாரு? இதுக்கப்புறமும் இவங்களுக்கு ஃபேமிலிக்கு வந்துட்டு தொந்தரவு பண்ணுவாங்களா? இல்ல இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிருவாங்களா? இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.